நெப்போலியன் அவர்களுடைய மகனான தனுஷ் அவர்களுக்கும் அக்ஷயாவிற்கும் திருமணம் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலை இப்போ அக்ஷயாவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் திருமண வரவேற்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றதுனால இப்போ அவங்க அமெரிக்காவிலேருந்து பார்த்திங்கன்னா வேறொரு இடத்திற்கு மாற போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்குறது, நகைகள் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு நெப்போலியனும் அவங்களுடைய மனைவியும் ரொம்பவே பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கிறாங்களாம். இது காரணமாக இப்போ சமூக வலைதளங்களில் எல்லாருமே திருமணத்திற்கு வந்துட்டால் கூட இன்னும் ஒரு சிலரால் வர முடியல அப்படின்றதுனால இப்போ தாய்லாந்தில் தன்னுடைய மகனினுடைய திருமண வரவேற்பை நெப்போலியன் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே எல்லோருமே வருவாங்கன்ற எதிர்பார்ப்போட நெப்போலியன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே அவங்க நிறைய பார்த்திங்கன்னா தன்னுடைய மருமகளுக்காகவும் மகனுக்காகவும் பண்ணி வந்துட்டுருக்காங்கன்னு டெய்லியும் ஏதாவது ஒரு செய்தி வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இப்போ மறுபடியும் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் தன்னுடைய மகனுக்காக திருமண வரவேற்பை வைக்க போகிறாரு நெப்போலியன் அவர்கள் அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி அப்படின்ற திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சு வந்துட்டுருக்காரு. அதில் நிறைய சீன்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நடிகை அதுவும் சூப்பரான டான்ஸ் இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அது யார் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்கிறாங்களா. பூஜா ஹெக்டே அவர்களை தான் இப்போ பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த படத்தில் ஆட வைக்க போகிறாரு அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்குது. ரேராக தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களினுடைய இயக்கத்தில் பாடல்கள் இருக்குமா, ஐட்டம் சாங்கு. இப்போ பூஜா ஹெக்டே அவர்கள் அதில் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்படிலாம் செய்ய மாட்டாரே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்தாலும் கூட இப்போ அந்த போஸ்டர் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.